மகாபாரத காலத்தினுடைய முடிவு பகுதியில இங்கே தென் பகுதியில் வாழ்ந்த கோபிரளையர் கோபியர் அப்படின்ற 2 முனிவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய 32 லீலைகளை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்களாம். அப்போ இங்க தென் திசையிலிருந்து புறப்பட்டு அவங்க நேரா துவாரகை போய் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி போனாங்க. ஆனா போகிற வழியில் என்ன ஆகுது, இந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அவதாரம் முடிவடைந்தது. எதிரில நாரதர் வராரு. நாரதர் வந்து கிருஷ்ணவல்லீலையினுடைய அவதாரம் முடிந்து பெருமாள் வைகுண்டத்துக்கு போயிட்டாரு, அதனால நீங்க போயும் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு வந்து நாரதர் சொல்ல, அது கேட்டு மிகுந்த வருத்தம் அடைந்த இந்த கோபிரளையரும் கோபியரும் எப்படியாவது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய லீலையை பார்த்தே ஆக வேண்டும் சொல்லி கடுமையான தவம் புரிய ஆரம்பிச்சாங்க. இந்த தவம் பல நூற்றாண்டுகளாக மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. இதற்கு மேல இந்த முனிவர்களை காக்க வைக்கவே கூடாதுன்னு சொல்லி எம்பெருமான் என்ன பண்றாருன்னா, அவர்கள் தவம் செய்து கொண்டிருந்த இந்த புண்ணிய நதிக்கரைக்கு பக்கத்துல காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து என்ன வேணும்னு கேட்கிற போது, கிருஷ்ணலீலையாக நீங்கள் செய்து காட்டிய அந்த லீலைகளை நாங்கள் இப்படி பார்க்க வேண்டும், கிருஷ்ண அவதாரத்தினுடைய மகிமையை நாங்கள் கேட்டு கண்ணால காண முடியாமல் துர்பாக்கியவதிகளாக ஆகிவிட்டோம், அதனால் எப்படியாவது நீங்கள் வந்து அந்த கிருஷ்ணலீலையை எங்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும் சொல்லி இந்த 2 முனிவர்களும் கேட்டுக்கொண்டார்களாம்.